இந்த வீடியோவில் எஸ்பிஓவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நியூ கண்டிஷனை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாமே எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாமே கன்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது எஸ்பிஓவில் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை கிளாரிஃபை பண்ணித்தரேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் ஒரு 2 days பிஃபோராக அவங்க பிளான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய கண்டிஷனையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அந்த பிளான் மொத்தமாக ஒரு 3 டைப் ஆஃப் பிளானை சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும், எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த 3 டைப் ஆஃப் பிளான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிற மொத்தம் 3 வகையான பிளானை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளான் நல்லா இருந்தது, அருமையான பிளானை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்கமும் அருமையாக கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு பார்த்திங்கன்னா 3000, அதே ஆஃப்டர் 6 months கழித்து உங்களோட இன்கம் 15,000 per month இருக்கும். இதெல்லாம் மினிமம் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிளான் எல்லாம் அருமையாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளானும், அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸுமே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுடைய ஓன் டைம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வீக்லி ஒரு டாஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும். அதே மாதிரி ஃப்ரீலான்சருக்கும். சரிங்களா? டிஜிட்டல் ஃப்ரீலான்சருக்கும் இந்த மாதிரியான ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மைக்ரோக்கு மட்டும் ஒரு 5 டாஸ்க் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும், பட் அவங்களுக்கு இதை விட ஒர்க்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய கொண்டு வந்த ஜாப் அருமையாக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஓகே, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. பட் சடனாக அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. சரிங்களா? என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கிடையாது. பிளான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் வீடியோவை நான் டேக் பண்ணி வைக்கிறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த என்ன ட்விஸ்ட்டு, இவங்க கொடுத்த கண்டிஷனில் என்ன ட்விஸ்ட்டு, ஸோ அந்த கண்டிஷன் பார்த்துட்டு மக்களுடைய ஆதங்கம் எந்த மாதிரி இருந்தது, மக்கள் ஒவ்வொருத்தருமே கமெண்ட் எந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கூப்பன் பை பண்ணுறதுல ஒர்த் இருக்கா? சரிங்களா? அவங்க ஒரு கூப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் மெயினான ஒரு கண்டிஷனாக இருக்குது. சரிங்களா? நம்ம அதை பை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. வெதர் இட் இஸ் ஒர்த்ஃபுல், அது ஒர்த்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஸ்பிஓவிலிருந்து ஜாப் கொடுக்கக்கூடிய, ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பர் இயர் 30,000 40,000 ரூபாய்க்குள்ளே நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பொருள் எவ்ரி இயரும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. பட் இதுக்கு பதிலாக அவங்க ஒரு கூப்பன் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மினிமம் 15,000 30,000 ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 3 மாதம் கண்டிப்பாக ஹோல்டிங் பீரியட் இருக்கும். 3 மாதம் ஹோல்டிங் பீரியட் இருக்கும். அந்த ஹோல்டிங் பீரியடை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா 3,000 எக்ஸ்ட்ராவாக இன்கமாக உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 30,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 3 மாதம் கழித்து திரும்பவும் 33,000 உங்களுக்கு திரும்ப வரும். சரிங்களா? ஸோ பிளான் அருமையாக இருக்குது. பட் நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம், பார்ட் டைமாக இன்கம் ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் ஒரு 30,000 அப்படிங்கிறது பே பண்ணுறதுக்கு இப்போ முடியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாத்துடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எஸ்பிஓ இது கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி இந்த 30,000 அந்த கூப்பன் பை பண்ணுறதுலேருந்து கண்டிப்பாக அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம், இல்லை அந்த ஆப்ஷனையே தூக்கலாம். சரிங்களா? 30,000 அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. 15,000 பெரிய அமௌண்ட்டு தான். 3 மாதம் ஹோல்டிங் பீரியடுங்கிற அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எஸ்பிஓ கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக இந்த கூப்பன் அப்படிங்கிற சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நல்ல வகையான ஒரு ஒர்க்கை அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இந்த கூப்பன் பை பண்ணுறது ஒரு 3 month ஹோல்டிங் ஆகுது. 90 days உங்களுடைய ஃபண்டு அங்கே ஹோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கண்டிஷன் கண்டிப்பாக இது என்னை பொறுத்த வரைக்கும்
ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கு பதிலாக அவங்க வேறு ஏதாவது ஒரு கண்டிஷனை போடலாம். சரிங்களா, ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, எஸ்பிஓவில் டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓட்லேயுமே இது வரைக்கும் ஒரு 65,000 பேர் பக்கம் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்பிஓட ஃபேமிலியில் வந்து நியர்லி ஒரு 3 lakh மெம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓட்டு வந்து வெறும் 65,000 பேர் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒர்த்ஃபுல்லாக இந்த கூப்பன் ரன் ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கலாங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதுமே நம்ம சேனலுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.